தகப்பன் தன் பிள்ளை சுமப்பதை போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வருகிற ஒரு தேவன். கிராமங்களில் பார்த்துருக்கீங்களா? எங்கள் ஊர் கிராமங்களில் திருவிழாலாம் நடந்து பெரும் கூட்டம் கூடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல. அந்த கூட்டத்தில் குழந்தைகள் தவறிவிடக்கூடாது என்று. அது மாத்திரம் இல்லை, குழந்தைகளுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. தகப்பன் தன் பிள்ளையை தோளில் தூக்கி வைத்து கொண்டு எல்லாத்தையும் காமிப்பா, அதெல்லாம் பாரு என்று. அவன் தோள் மேலே குழந்தை உட்கார்ந்துட்டா அதுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, சந்தோஷம். ஆமாம், இவன் தகப்பனுடைய தோள் மேலே இருக்கிற, அவர் என்னை தூக்கி சுமக்கிறாரு, யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது மாத்திரம் இல்லை, உயரத்துலேருந்து எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடிகிறது என்று. நான் நினச்சேன் இந்தியாவில் கிராமத்தில் தான் அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவுக்கு நான் ஊழியத்துக்கு முதல் முறை போயிருந்த போது நியூயார்க் பட்டணத்தில் ஒரு கடத்தெருவில் பார்த்தேன். சில தகப்பன்மார்கள், அமெரிக்கன்ஸ், அவங்க தங்களுடைய குழந்தைய தோளில் தூக்கி வச்சு அவங்க கொண்டு போகிறதை நான் பார்த்தேன். அதெல்லாம் காமிக்கிறாங்க. பிள்ளைகள் சந்தோஷமாக தோள் மேலே இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய தகப்பன் இயேசுவும் நம்மை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். அப்படி ஒரு தகப்பன் இருக்கும்போது ஏன் கலங்குறீங்க? உங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தந்திருக்கிறார்ல ஆண்டவர். அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு அன்பு காட்டுங்க, அவங்கள கடைசி வரை நீங்கள் துக்கப்படாமல் நீங்கள் என்ன காத்து கொள்ளுங்க. அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எப்பொழுது சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்க. அவரோடு இணைந்த வாழ்க்கை வாழுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். அவருடைய பிள்ளையா மாறிட்டீங்களா? அவரை அப்பான்னு கூப்பிடுற ஒரு அதிகாரத்தை பெற்றுட்டீங்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறது வேறு, விசுவாசிக்கிறது வேறு. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு தகப்பன் பிள்ளை இந்த உறவுக்குள் வருவது வேறு. இயேசுவை உங்களுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அந்த ஐக்கியத்தில் வந்துட்டீங்களா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீ அந்த உறவுக்குள்ள வரணும். உன்னுடைய குறைகளை அறிக்கையிட்டு ஒப்புரவாகி இயேசுவோடு ஐக்கியப்பட்டு விட வேண்டும்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால கொஞ்ச நாள் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியல, பேச முடியல. அவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக காத்திருக்கிறார். என் மகன் திரும்பி வரட்டும், நான் உன்னை திரும்பவும் சேர்த்து கொள்ளுவேன், உன்னை மன்னிச்சிருவேன் காத்திருக்கிறார். அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனே அவர் இறங்குவார். இப்போ ஜெபிக்கிறீங்களா? தகப்பனே, எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவரே, தப்பு பண்ணிட்டோம், தவறு செய்துட்டோம், உம்மை துக்கப்படுத்திட்டோம், உம்மை விட்டு விலகிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களுடைய அன்பை, இரக்கத்தை வெளிப்படுத்தி அணைத்து கொள்ளும். எங்களை தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர். உம்மீது எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். நீர் எங்களை கரந்தாங்கி வழி நடத்தும். எங்களுக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிற தகப்பனாருக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும், சுகபலனை தாரும். அவர்களை சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.